இலங்கை பொறுத்தவரையிலே இலங்கை நாட்டிலே அரசியலிலே பாரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல் ரீதியாக ஏற்பட்ட மாற்றம் தற்போது மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும். அதேவேளை அரசியல் தலைவர்கள் ஊழல் மோசடிக்கு எதிரானவர்களுக்கு மிக பெரும் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லலாம். குறிப்பாக கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தேர்வு செய்கின்ற அந்த தேர்தலிலே அன்றகுமார் திசாநாயக்க அவர் இடதுசாரியை சேர்ந்த ஒருவர் அவர் ஜனாதிபதியாக அதிக வாக்குகளை பெற்று பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் முன்னர் குறிப்பிட்டது போல பல்வேறு பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணவும் ஊழலை நாட்டிலிருந்து ஒழிப்பதற்கும் பல்வேறு சட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அவர் குறிப்பிடுகையிலே இந்த பாதாள உலக குழுக்களை ஒழிப்பதாகவும் அவர் தனது உரையிலே அவர் சொல்லியிருக்கிறார். அதே போல காணாமலாக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் தான் முன்வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த குருந்தூர் மலை விவகாரம், அதே போல நாட்டை இந்த வங்குரோத் நிலைக்கு கொண்டு போன ராஜபக்ஷகளின் ஆட்சி, அவர்கள் தமது ஆட்சியிலே ஏற்படுத்திய பல்வேறுபட்ட மோசடிகள், நிதி மோசடிகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகள் என்பவை தொடர்பிலே அவர் பலரை கைது செய்வதற்கு அதிரடி சட்டங்களை பிறப்பித்திருக்கிறார். இலங்கையின் விமான நிலையத்திலே அவர் 30 பேருடைய பெயர் பட்டியலை கொடுத்திருக்கிறார். சிறப்பு விசேட அதிரடி படையினர் அங்கு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கு இந்த பெயர் பட்டியலில் உரியவர்கள் யாராவது வெளிநாட்டுக்கு தப்பி செல்ல முயன்றால் அவர்கள் உடனடியாக கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார். எனவே இது இவ்வாறு புறம் இருக்க, எதிர்வருகின்ற தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இப்போது தோல்வி அடைந்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி என்பன ஒன்றாக இணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்கு அவர்கள் ஆலோசித்து வருகிறார்கள். எனவே அந்த தேர்தலிலே சயித் பிரேமதாஸ் அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க போகிறார். எனவே இதுவரை தமிழ் மக்களுக்கு தாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதாவது மொட்டு கட்சி, ராயபக்ஷர்களை எதிர்க்கிறோம், அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்று கூறி வந்த சயித் பிரேமதாச, ரணில் போன்றவர்கள் இப்போது அவர்களுடன் இணைந்து இந்த தேர்தலுக்கு தாங்கள் முகம் கொடுக்க போகிறார்கள் என்று கூறுவது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்த போகிறது. அதே போல பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் பெரும்பான்மை கூடுதலாக யாருக்கு கிடைப்பது என்பதை பொறுத்து ஆட்சி அமையப் போகிறது. எனவே இதில் முதலாக ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அன்றகுமார் திசாநாயக்க எவ்வாறு காய்களை நகர்த்தப் போகிறார், இதன் மூலம் எத்தனை கைதுகள் இடம்பெறப் போகிறது, எனவே இன்றிலிருந்தே கைதுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பல முக்கியஸ்தர்கள் தெரிவித்து வருகிறார்கள். எனவே பொறுத்திருந்து பார்க்க போகிறோம் இவர் கொண்டு வந்த சட்டங்கள் எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றன, எவ்வாறு இந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப் போகிறார்கள் என்பதை தொடர்ந்து இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம்.